Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்பீடா போறப்போ குழந்தை தவறி கீழே விழுந்திருக்கு. உடனடியாக ஒரு பெரும் துயரமான ஒரு சம்பவமும் நிகழ்ந்து. நைட் டைம் கண்டக்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, டோரை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க டிரைவர்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன ஆகுதுன்னா, டோர் க்ளோஸ் பண்ணல. சடன் பிரேக் ஏதோ ஒரு டிரைவர் அடிக்க போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் போது கையில் இந்த லெஃப்ட் சைடு குழந்தை தூங்கிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை அந்த பிரேக் தூங்கிட்டு இருந்த குழந்தை அந்த வேகமாக பிரேக் அடிச்சதில் குழந்தை எகிரி போய் வெளில விழுந்திருக்கு. அவரோட மெயின் மனிதாபிமான மற்ற செயல் என்னவா பார்க்கப்படுதுன்னா, பிரிட்ஜுக்கு குழந்தை விழுந்துருச்சுன்னு நல்லா தெரியும். இறங்கி பதறி போய் பார்க்கணுமா, இல்லை அவங்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. உடனடியாக இன்னைக்கு தனக்கு தானே ஜிபி முத்து ஒளிகன்னு தனக்கு தானே கோஷம் போட்டுக்கிறாரு. ஊர் மக்கள் பயங்கரமாக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவர் என்னதான் எல்லாரையும் அவரே சொல்லியிருப்பாரு, நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், பட் நான் மன உளைச்சலில் இருக்கேன், மண்ணெண்ண கேனோட தான் நான் வரணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த விஷயம் அவர் பேசுறது அவருக்காக மட்டும் கிடையாது, எல்லாருக்காகவும் தான் அந்த இடத்துல பேசுகிறேன். ப்ளஸ் என்ன ஆகுதுன்னா, நான் ஷூட்டிங்லாம் போயிடுவேன், போனாலும் சண்டே என்ன இந்த மாதிரி என் ஒய்ஃபை என்ன எல்லாருமே இங்கே த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஈவன் தோ பஞ்சாயத்து அப்ரூவல் இருந்தும் அந்த கீழே தெருவையே இப்போ காணும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சேலத்தில் அரசு பேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் போகிற பேருந்தில் ஒரு தம்பதியினர் ஏறி இருக்காங்க. அங்கே அவங்களுடைய குழந்தைங்களை ஏற்றிட்டு போயிருக்காங்க ஊருக்கு. அப்போ போகிறப்ப தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்பீடாக போகிறப்ப குழந்தை தவறி கீழே விழுந்திருக்கு. உடனடியாக ஒரு பெரும் துயரமான ஒரு சம்பவமும் நிகழ்ந்திருக்கு. இதனுடைய பின்னணி ஆக்சுவலி இப்போது இந்த கேஸ் நம்ம இப்போ பார்க்க போனோம் அப்படின்னா, எங்கேருந்து ஆரம்பிச்சது, யார் இவங்க அப்படி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, தருமபுரி முத்தம்பள்ளி கரங்கல்லூர் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவங்க தான் இந்த ராஜதுரை முத்துலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க. ஓகே, இவங்க அதை தாண்டி என்ன ஆகுதுன்னா, கோவை ராமநாதபுரம் பகுதியில் கொலம்பஸ் இருக்கு இல்லையா, அங்கே வசிச்சுட்டு வராங்க. இவர் அங்கே கட்டட கூலி வேலை செய்யக்கூடிய பர்சன் இந்த ராஜதுரை அப்படிங்கிறவர். இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 9 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தையும், நவனீஷ் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறாங்க. அவங்களோட ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போனவங்க அன்னைக்கு சேம் டே நைட்டே ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் ஆகும்போது தான் என்ன ஆகுதுன்னா, சேலம்லேருந்து கோயம்புத்தூருக்கு வராங்க பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகே, ஆகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிரைவருக்கு பின்னாடி சீட் இருக்கும் இல்லையா. எல்லாருமே இன்றைக்கி பஸ்ஸில் போனால் எனக்குமே அந்த பயம் உண்டு, டு பி ஃப்ராங்க் சொல்லலாம். பஸ்ஸில் ஏறினா அந்த டோருக்கு நேர் சீட்லலாம் உட்காரத்துக்கு ஒரு பயம் இருக்கும். ஓகே, அதனால தான் அதுக்கப்புறம் அந்த கைப்பிடிலாம் இருக்கும். அந்த சீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த கைப்பிடிலாம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சீட்டில் மட்டும். நம்மளே ஒரு அசந்து தூக்கத்தில் இப்படி பண்ணோன்னா கீழே தான் போய் விழணும் அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் தான் அது கொண்டு வரப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா மோஸ்ட்லி அந்த க்ரீன் பஸ்லலாம் அதை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். இப்போ ப்ளூ பஸ் எல்லாத்துலேயுமே அது ப்ளூ எல்லோ, அதுக்கப்புறம் எஸ்சிடிசி அது வேறு, டிஎன்எஸ்டிசி இந்த மாதிரி வரும்போதுலாம். ஸோ இவங்க ஏறி அவங்களோட 2 குழந்தைங்களோட இந்த மாதிரி அந்த டெத்துக்கு போயிட்டு சேலம் டு கோயம்புத்தூர் பாயிண்ட் டு பாயிண்ட் ஏறும்போது டிரைவருக்கு பின்னாடி சீட்டில் உட்காடுறாங்க. ஃபஸ்ட்டு சீட் அந்த இடத்துல உட்காரும் போது இந்த டிக்கெட்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்து முடிச்சப்பறம் கண்டக்டர் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நைட்டு ஆகும்போது என்ன சொல்கிறாங்க, நைட் டைம் கண்டக்டர் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, டோரை க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள் டிரைவர்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன ஆகுதுன்னா, டோர் க்ளோஸ் பண்ணல. ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே நைட் அரௌண்ட் ஒரு 9 மணி இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, சேலம் மாவட்டம் சங்ககிரி கத்தேரி, ஓகே, கத்தேரி ப்ளஸ் லைக் வளையக்காரணி அப்படிங்கிற ஒரு பிளேஸ், ஹைவேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹைவேஸில் வண்டி வந்துட்டுருக்கு. அந்த பிரிட்ஜ் மேலேன்னு சொல்கிறாங்க. அந்த பிரிட்ஜ் மேலே வண்டி வந்துட்டு இருக்கும் போது சடன் பிரேக் ஏதோ ஒரு டிரைவர் அடிக்க போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் போது கையில் இந்த லெஃப்ட் சைடு குழந்தை தூங்கிட்டு இருந்திருக்கு. அந்த தூங்கிட்டு இருந்த குழந்தை அந்த தூங்கிட்டு இருந்த குழந்தை அந்த வேகமாக பிரேக் அடிச்சதில் குழந்தை எகிரி போய் வெளில விழுந்திருக்கு. ஓகே, விழுந்ததுல இவங்க ஒரு ஐயோ அம்மான் அந்த ஒரு அலறல் கத்தி ஒரு 10 அடி தள்ளி வண்டி நின்றுருக்கு. வண்டி நின்றதுக்கப்புறம் இவங்க இறங்கி போய் பார்க்கும்போது குழந்தை ரத்த வெள்ளத்தில் அந்த இடத்துல இருந்திருக்கான். ஆக்சுவலி இங்கே என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த டிரைவர் இதில் 2 விஷயம், பேரண்ட்ஸோட அஜாக்கிரதையா இல்லை டிரைவரோட அஜாக்கிரதையா, கண்டக்டரோட அஜாக்கிரதையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இது ஒன்றா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏறினாங்க, குழந்தைய வச்சுருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க, யூஸ்வலாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, டோரை மூடாதது தப்பு. ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துலேயுமே உள்ளே போனீங்கன்னாவே எழுதியிருக்கோம், டோரை கதவை சாத்தி இது பண்ணுங்கள். சில கண்டக்டர்ஸ்லாம் கத்துறதை நானே பார்த்துருக்கேன். அந்த இடத்துல எல்லாம் இறங்கிருங்க, கீழே இறங்கிருங்க, அந்த இடத்துல நாளைக்கு ஏதாச்சும் எங்களால் பதில் சொல்ல முடியாது, எங்கள் வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நான் கேட்டிருக்கேன் அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது டோரை க்ளோஸ் பண்ணல. ஓகே, ப்ளஸ்
அந்த இடத்துல இனிமேல் அது விசாரணைக்கு வரும். ஓகே, ரேஷ் டிரைவிங் அந்த இடத்துல இருந்ததா? ஏன்னா நைட்டில் நம்மளே பார்க்க முடியுது நிறைய பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் அந்த பிக்கப் டைம் இது பண்ணுன்றதுக்காக ரொம்ப ஸ்பீடாக போகிறதையும் நம்ம அந்த இடத்துல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருந்துதானும் நம்ம இப்போ பார்க்கணும். இதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த டிரைவர் செஞ்சது ஒரு பெரிய தப்பு என்னென்னா, எல்லாருமே என்ன சொல்கிறோம், இன்றைக்கி ரோட்டில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களே இடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு போய் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? யார் பண்ணுறா இன்றைக்கி? அதை எல்லாம் சுற்றி நிற்கிறவங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதா ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோம் அனுப்புறதுக்கு மேக்ஸிமம். அதில் யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்து ஐயோ அவங்கள போய் தொட்ட நாளைக்கு நம்ம விட்னஸாக போகணுமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. யாரோ ஒருத்தர் 100 கால் பண்ணணும்னு யோசிக்கிறோமா? ரொம்ப ரேர் அந்த இடத்துல இல்லையா? இல்லை ஆம்புலன்ஸ் 108 கால் பண்ணணும்னு யோசிக்கிறோமா? அதுவும் ரொம்ப ரேர் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே அவரோட மெயின் மனிதாபிமானமற்ற செயல் என்னவா பார்க்கப்படுதுன்னா, பிரிட்ஜுக்கு குழந்தை விழுந்துருச்சுன்னு நல்லா தெரியும், இறங்கி பதறி போய் பார்க்கணுமா இல்லை அவங்கள இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. ஓகே, யோகா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க தேவூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிரைவர், கண்டக்டர், இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மீன்வேல் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து அவங்க அப்பா பேட்டி கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. குழந்தை அங்கே ரத்த இதில் இருந்தோடனே பஸ்ஸு போயாச்சு விட்டுட்டு. ஆனால் நியாயமாக பார்த்தவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ அது செகண்டரி. அவங்க பஸ்ஸில் வந்த ஒருத்தர் பேசிக் மனிதாபிமானம் இருக்க ஒரு பர்சன் இறங்கி நின்று அப்படியே அந்த குழந்தைய கூட்டிட்டு நியர்பை ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, விட்டுட்டு அந்த பஸ்ஸு கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பின்னாடி வந்து ஒரு காரில் லிஃப்ட் கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய தூக்கிட்டு போனால் இல்லை குழந்தை வர வழியில் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டாங்க. அதை தாண்டி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மெயினாக இங்கே இதுதான் பார்க்கப்படுது, அந்த டிரைவர் செஞ்சது தப்பா ப்ளஸ் மனிதாபிமானமற்ற செயல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா அது வந்து நம்ம வந்து இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோல்டன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அந்த ஒரு நொடியுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நொடியுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம் பீரியட் அந்த இடத்துல. ஓகே, அது அவர் செஞ்சது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. இதை தாண்டி ஒருவேளை தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதில் ஆக்டுமே இருக்குது. ஏன்னா மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்குது, பிஎன்எஸ் ஆக்ட் ஒன்று இருக்குது. பிஎன்எஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 106 clause 2 ரெக்லெஸ் டிரைவர்ஸ் அதுக்கானது, 106 clause 1 ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட் டிரைவ். ஓகே, இது 2 ப்ரொவிஷன்ஸுமே இந்த இடத்துல வரும். பட் நாட் அமௌண்டிங் டு கல்பபிள் ஹோமிசைட். இது நடந்தால் இது கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, அவங்க பார்ட்டில் அவங்க நெக்லிஜென்ட்டாக இருந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை தாண்டி செக்ஷன் 134 ஆஃப் மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் 1988 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த டிரைவர்னாலேயோ வெளியே இடிக்கிறாங்களோ இல்லை உள்ளே இப்போ அவர் பிரேக் போட்டதுனால ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அவங்களோட ப்ரிலிமினரி ஒரு டியூட்டி என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் உடனடியாக அவங்க கூட இருந்து செஞ்சு தரணும். இது எல்லாத்துலேயும் அவர் தவறிட்டார்ல. ஸோ இதை வச்சு தான் இனிமேல் இன்வெஸ்டிகேஷன் போகிறத வச்சு தான் லீகலாக என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஓகே, இந்த ஆக்ஷன்லாம் மேபி அட்ராக்ட் ஆகலாம். ஓகே, பட் ஆஸ் அ ஹியூமன் ஒரு விஷயம், பேசிக் ஹியூமனிட்டி எதுவுமே இல்லாமல் அவர் நடந்துக்கிட்டது தான் இப்போ எல்லாரையும் வந்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்க ஒரு விஷயம். ஈவன் தோ ஆஃப்டர் காஷன் டோரை மூடுங்கன்னு சொல்லியும் பண்ணாத ஒரு விஷயம். டிக்டாக் பிரபலம் ஜிபி முத்து இன்னைக்கு நடிகராக மாறி இருக்கிறார். இன்னைக்கு அவர் வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இந்த கண்ணும் கண்ணும் திரைப்படத்தில் இடம்பெற்ற வடிவேலு சொல்ற அந்த காமெடியான கிணத்த காணா காமெடி மாதிரி இவர் வந்து கீழே தெருங்கிற ஒரு தெருவே காணாம் அப்படிங்கிற இதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. உடான்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தெருவெல்லாம் இருந்துச்சு, அத்திப்பட்டி மாதிரி இன்னைக்கு காணாமல் போச்சு அப்படிங்கலாம் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரிடம் வந்து கொடுத்துருக்கிறாரு. உடனடியாக இன்னைக்கு தனக்கு தானே வந்து ஜிபி முத்து ஒழிகன்னு தனக்கு தானே கோஷம் போட்டுக்கிறாரு. ஊர் மக்கள் பயங்கரமா அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது, ஏன் அப்படி பண்றாரு? சொன்ன மாதிரி அதான் ஒரு ஊரையே காணும், ஒரு கிணத்தையே காணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தெருவியே காணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோ. ஓகே, பட் சி அவர் என்னதான் எல்லாரையும் அவரே சொல்லியிருப்பாரு, நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், பட் நான் மன உளைச்சல்ல இருக்கேன், மண்ணெண்ணெய் கேனோட தான் நான் வரணும்னு நினைக்கிறேன், தற்கொலை பண்ணிக்க போகிறேன், த்ரெட்டனிங் வருது, ஊரில் இருக்க சில மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க சில பேரால் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயம் அவர் அந்த இடத்துல பேசியிருக்காரு. இன்னொன்று, இந்த விஷயம் அவர் பேசுறது அவருக்காக மட்டும் கிடையாது, எல்லாருக்காகவும் தான் அந்த இடத்துல பேசுகிறார். ஓகே, ஏன்னா இன்றைக்கி நிறைய நம்ம கேசஸ் பார்க்குறதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும்போது எல்லாருக்கும் அந்த வே ஆக்சஸ் இருக்காது, அதுக்கு பட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய வந்துட்டு இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி. ஏன்னா இந்த டபுள் டாக்குமெண்ட் இருக்கட்டும், ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தான் இந்த ஜிபி முத்து கேஸ்லேயும் நடந்த ஒரு விஷயம் இங்கே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கோயில் அப்படி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி கள்ளப்பத்திரம் ரெடி பண்ணிட்டாங்க. 1980 பேரூராட்சியில் கொடுத்த அந்த பத்திரத்தில் வந்து இந்த கீழே தெருன்ற தெருவும் இருக்குது, என்ன அது அளவெல்லாம் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. ஓகே, விச் மீன்ஸ்
கிளியராக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் அது எல்லாமே மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதோடு இல்லாமல் பஞ்சாயத்து அப்ரூவலும் இருக்குது அந்த கீழே தெருவுக்கு. இவ்வளோ அடி இவ்வளோ நீளம் இருக்குன்ற ஒரு அப்ரூவலும் இருக்காங்க. அதை தாண்டி தூத்துக்குடி உடன்குடி ஓகே அப்படிங்கிற இடத்துல இருக்க பெருமாள்புரம், அதுதான் என்னோட சொந்த ஊர், அங்கே தான் வந்து நாங்கள் பரம்பரையாக வசிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சின்ன கோயிலை கட்டுறேன்னு கட்டினாங்க. இப்போ அதை விரிவுபடுத்தி 15 அடியாக இருந்த தெரு அகலம் இன்னைக்கு 7 to 8 குறுகிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் தெருவே காண போயிடும். நான் எந்த வழியை நாங்கள் வந்து இங்கே இருக்க வீடுகள் எல்லாமே யூஸ் பண்ணுறதை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அப்ரூவல் இல்லை அப்படின்னும் இந்த இடத்துல சொல்லியிருப்பார். சொல்லிட்டு இந்த தான் மெயின் பாயிண்ட், லீகலாக எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவார். பெட்டிஷன் டு தாசில்தார் கொடுத்துருக்கேன், விஓஓ கொடுத்துருக்கேன், கலெக்டருக்கு ஃபைனலாக கொடுத்துருக்கேன், ஹைகோர்ட்லேயும் பார்த்து நான் அடுத்தது இதை ரிட்டாக எடுத்துகிட்டு போவோம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு நில பிரச்சனை வருது, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாசில்தார்ட்ட கொடுப்போம், விஓஓட்ட கொடுப்போம். when it comes to எஸ்பெஷலி இந்த அடி குறையுது, இத்தனை சென்ட் குறையுது அப்படியெல்லாம் சொல்லும் போது சர்வேயரை வச்சு அளந்து கொடுப்பாங்க அந்த இடத்துல. இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கோர்ட்டில் போயிட்டு நம்ம ரிட்டு ஃபைல் பண்ணுவோம். ரிட்டு ஃபைல் பண்ணி அவங்க அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களே கூட வந்து இருந்து எல்லாத்தையும் அளந்து கொடுத்துட்டு ப்ராப்பராக கோர்ட்டில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க. கலெக்டர், தாசில்தார், விஓவுக்கு வந்து அவங்கள வந்து நம்ம பார்ட்டியாக சேர்ப்போம், கேஸ்க்கு பார்ட்டியாக சேர்த்து அவங்கள எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் கோர்ட் ஆர்டர் காப்பி இஸ் வேலிட். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊரில் சில பேர்லாம் இந்த மாதிரி சேர்ந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணுறவங்கலாம் சேர்ந்துட்டு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, வச்சுக்கோ, கோர்ட்டுக்கு போறியா போய்க்கோ, நீ போயிட்டு வந்தால் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இங்கே கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்பர் வந்து 233 14/1, 233 15, 233 1 இதில் இருக்க சர்வே நம்பர், இதில் இருக்க ஒரு கீழத்தெரு ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நத்தம் புறம்போக்கில் வந்த ஒரு விஷயம். அது வந்து அரசு நிலம். தங்கிட்ட ப்ளூ பிரிண்ட் காப்பியும் இருக்குது, 1980 கொடுத்த ப்ளூ பிரிண்ட் காப்பியும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து மூலப்பத்திரம் கிடையாது அப்படிங்கிறதும் சொல்கிறார். சொல்லிட்டும் என்ன சொல்வார் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த கீழே தெரு அப்படிங்கிறது வந்து 50 அடி ப்ளஸ் 150 அடி நீளம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வெறும் 17 அடி தான் இருக்குது. அதுலேயும் வந்து சுருக்கி இன்னைக்கு 7 அடியாக அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சுவரை வச்சு அடைப்பேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி தெருவே இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் வச்சு நான் தாசில்தார், விஏஓ எல்லாருக்கிட்டையும் போய் பெட்டிஷன் கொடுத்தேன். அவங்களும் வந்து ப்ராப்பராக மெஷர்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு இல்லை இங்கே வந்து இதுக்கெல்லாம் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி கோயில் வேலையை நிறுத்தி வச்சுட்டு அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லியிருப்பாரு. பஞ்சாயத்துலையும் இதுதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அங்கே லோக்கலில் இருக்க சில பேர் சேர்ந்துட்டு இதுக்கு வந்து போலி பத்திரம் ரெடி பண்ணி இந்த மாதிரி நிறைய இடத்த விற்றுட்டாங்க, கள்ள பத்திரம் வச்சு எல்லாருக்கும் விற்றுட்டாங்க இந்த இடத்த. ஓகே, இதனால நான் ஹைகோர்ட் போயிட்டேன் நான். ப்ளஸ் என்ன ஆகுதுன்னா, நான் ஷூட்டிங்லாம் போயிடுவேன், போனாலும் சண்டே வந்து என்ன இந்த மாதிரி என் ஒய்ஃபை என்ன எல்லாரையுமே வந்து இங்கே வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஈவன் தோ பஞ்சாயத்து அப்ரூவல் இருந்தும் அந்த கீழே தெருவையே இப்போ வந்து காணும். சில தனிப்பட்ட நபர்கள் வந்து வெஞ்சன்ஸ்க்காக இது பொறாமைனால இந்த விஷயத்த வந்து என் மேலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து பெருசாக அந்த இடத்துல வந்து லிஸ்ட்டு சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. ஓகே, சொல்லிவிட்டு இப்போது ஃபைனலாக நான் இங்கே வந்திருக்கேன், கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கு பாதுகாப்பு வேணும் இந்த இடத்துல, இல்லைனா மன உளைச்சலாக இருக்குது எனக்கு, தற்கொலை பண்ணிக்கிறத தவிர்த்து வேறு வழி கிடையாது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் லீகலி இவர் பண்ண ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே கரெக்ட். நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெட்டிஷன் கொடுப்போம், அப்புறம் ரிமைண்டர் லெட்டர் அனுப்புவோம், அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் ரிட்டு ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போவோம். லீகலி அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க ப்ராசஸ் எல்லாமே கரெக்ட். பட் அது வரைக்கும் சில பேர் இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுறதுல என்ன ஆகுதுன்னா கோர்ட்டுக்கு வர பயப்படுறாங்க. ஓகே, பட் இவர் எடுத்துகிட்டு வந்த விஷயம் கரெக்ட். இப்போ இவர் கேட்குற ஒரே விஷயம் என்னவா இருக்குன்னா, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ இவர் அந்த இடத்துல கேட்குறாரு. ஸோ அதுக்கான கம்ப்ளைண்ட் அடுத்த கட்ட ப்ராசஸ் தான், அது எப்படி போக போகுதுன்றது தான் விஷயம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு நன்றி மேம். நன்றி.